செவன்த் ஃப்ளோராக கொடுத்துருக்காங்க? ஆமாம் சார். அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, மாற்றி கொடுத்துருப்பாங்க. போய் மாற்றிட்டு இல்லை சார், அவங்களும் செவன்த் ஃப்ளோர் பற்றி என்ன பேசி தான் இருந்தாங்க. வேறு அந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிளாக் ஃபுல்லாக சொல்லிட்டு இங்கேயே போட்டாங்க சார். ஏன் சார் எதாவது பிரச்சனையா? காட்டுங்க சார், எங்கே இருக்கீங்க? இல்லை சார், இங்கே கொஞ்சம் பிரச்சனை வந்துருக்கோம். தம்பி உட்காருப்பா. ஹலோ சார், நான் வாட பேச சார். இல்லை சார், ஸ்டூடெண்ட் செவன்த் ஃப்ளோர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. எப்படி சார் சொல்லாமல் இருக்க முடியும்? எப்படி இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக பேசுகிறீங்க? பாருங்க சார், அப்போ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்னை கை கேட்க முடியாது, சரிங்களா? சரி, நீங்கள் விட்டு வந்துருங்க செவன்த் ஃப்ளோரில். சார் நீங்களே பயந்தா எப்படிங்க? அந்த பாயிண்ட் எதுவும் சொல்ல போய் விட்டு வாங்க. தம்பி போகலாம்ப்பா. அண்ணா, செவன்த் ஃப்ளோர் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைப்பா, பயப்படாத. ஒரு பிரச்சனை இல்லைன்றீங்க, அப்படியே நான் பயப்படலான்னு சொல்கிறீங்க? நான் கேட்ட பதில் சொல்லவே இல்லைங்கண்ணா. காட்டு டேபிள் சேர்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கப்பா. ஒரு ஆளுக்கு ஒரு காட்டு, ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு கபோர்டு. ஏன்ப்பா கதெல்லாம் திறந்து போட்டுருங்க? கதெல்லாம் திறந்து போடக்கூடாது, புரியுதா? உட்காரு உட்காரு. சில ரூல்ஸ் சொல்லணும், சொல்லிடுறேன். 7th ஃப்ளோர் லெஃப்ட் சைடில் யாரும் போகக்கூடாது தம்பி. அது ஏன் சார்? இருப்பா, பேசி முடிக்கலையில.
இது வந்து 2வது ரூல்ஸுப்பா. 7th ஃப்ளோரில் இருக்க பாத்ரூம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சார் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. 7th ஃப்ளோரில் தண்ணி வராது. ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. கீழே போய் யூஸ் பண்ணிக்க. 3வது ரூல் என்னென்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே கதவெல்லாம் லாக் பண்ணிடுங்கப்பா. லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸாமே இருந்தாலும் நைட்டு 10 மணிக்கு மேலே யாரும் சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடாது. தம்பி, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. நைட்டில் கதவை தட்டினாலோ இல்லை எதுவும் வாசிக்கிற சவுண்டு கேட்டாலோ தயவுசெய்து கதவை திறந்துடாதீங்க. உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கதவை திறந்துடாதீங்க. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். சார் என்ன சார் சொல்கிறீங்க? சவுண்ட் ஃபுல்லில் பிரச்சனை தான் சொல்லுவீங்க சார். என்னடா ரூம் பார்த்துருங்க சார். பயவாங்க சார், ப்ளீஸ் சார். சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாத்துக்குமே ஜென்ரல் அட்வைஸ் தான். இதெல்லாம் கேட்டால் ஜென்ரல் அட்வைஸ்மே தெரியலையே சார். சார் இந்த வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம்ப்பா. நீங்கள் 3 பேரும் என் நம்பர் வச்சுக்கோங்க. உங்கள் 3 நம்பர் ரிசப்ஷன் வந்து கொடுங்க. டேய், சவுண்ட் ஃபுல்லில் உண்மையாக எதில் இருக்குமாடா? Yes, I did. Do disco down and check out the show. Yeah, they were dancing and singing and moving to the grooving. And just when it hit me, somebody turned around and shouted, "Play that funky music, white boy. Play that funky music right. Play that funky music, white boy. Lay down the boogie. இன்னைக்கு ஏன் தெரியுமா நடந்துச்சு? நானும் நித்தினு டாக்டர் இருந்தேன்டா. மச்சான் காசாச்சு மச்சான். தூக்குடா ப்ளீஸ். யாரா இது ராத்திரி? என்னடா சத்தி திறக்காதடா ப்ளீஸ்டா. யாரு? அட யாருன்னு கேக்குறேன்ல. யாருண்ணா நீங்க? யாருண்ணா வேணும்? அண்ணா யார் வேணும் சொல்லுங்கண்ணா. உட்காரு. வாப்பா வாப்பா, இந்த உட்காருப்பா. வா வா வா. என்னப்பா செவன்த் ஃப்ளோரில் தங்கிருக்கீங்க? ஏன் கேட்குறீங்க? இந்த ஃப்ளோரில் பேர் இருக்குப்பா. 3 வருஷமாக இங்கே யாரும் தங்க வைக்கிறதே இல்லை. அது போக நைட் ஆனால் கவு தட்டுற சத்தம், அப்புறம் இந்த வாசிக்கிற சத்தம் வேணாண்டா எறா. அதனால என்ன பண்ணுறீங்க, நேராக ஹாஸ்டலில் வச்சு போங்க. ஃப்ளோர் மாற்ற சொல்லி கேளுங்க. ஆற்றுலையா காசு போனால் மயிராச்சு. வெளியே போய் எங்கன்னா ரூம் எடுத்துக்கோ. தயவுசெய்து இந்த ஃப்ளோர் மட்டும் வேணாம்பா. அப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? இல்லைப்பா, எப்பவுமே தம் போட இங்கே வருவோம். அது கூட இங்கே அடிக்க மாட்டோம். ஸ்டெப்ஸில் தான் நின்று அடிச்சு நிற்போம். இங்கே லைட் எரியுதுன்னு பார்த்தா இங்கே இருக்கிறீங்க. போலாம்.
பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றாங்க. எங்கேருந்து தான் வராங்களோ? சக்தி உண்மையிலே போயிருக்கும்டா. டேய் அவங்க தான் லூஸ் மாதிரி பையன் இருக்குன்றாங்க, நீயும் பைத்தியம் மாதிரி பண்றீடா. டேய் பயமுத்தாக்கிறா, தூக்குங்கடா. டேய் கம்முனு தூங்குடா, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல. சக்தி லூஸ் மேடா பண்ணு. டேய் என்னடா நடக்குதுங்க? கோவிந்த் என்னடா அழுத்திட்டு இருக்க இன்னும்? டேய் சும்மா தானே பண்ண. டேய் சாரிடா கோவிந்த், சாரிடா, வெரி சாரி. சும்மா விளையாட்டுக்குடா ப்ளீஸ். சரி சாரி சாரி. ஓகேவா? அட போடா. எனக்கு திடீர்னு எங்கே இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரில. அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. செவன்த்து ஃப்ளோரில் தண்ணி வராது, ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. மச்சான் சாஃபா இருக்கும் போல மச்சான். மச்சான் பொட்டையாடா நீ? சக்தி வார்த்தை வேலை இப்படி பேசுடா. என்ன பொட்டை மாதிரி பேருக்கு பேருக்கு என்ன பண்ண சொல்ற? யாரா போட்ட லூஸ் சொல்றியா? ஆமாண்டா நான் தான். சூசர், நானும் சக்தியும் கிளம்புறேன்டா. டேய் எதையும் மனசில் வச்சுக்காரா, அவன் தான் அவன் லூசுன்னு தெரியல உனக்கு. சரியா? போய்ட்டுறோம். சக்தி கிளம்பலாம்டா. நீ போடா, நான் வரேன். சூசர் மச்சான், மச்சான் கோச்சிக்கிட்டியாடா? ராத்திரி காலத்து பேருக்குண்ணா சாரிடா மச்சான், சாரிடா. சரிடா நான் கிளம்புறேன். சரிடா, ராத்திரி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் வார்டன்ட்ட பேசிட்டு போகிறேன்டா. நீ போய் படுத்துக்கோ. சரி மச்சான், நான் போய்ட்டுறேன். பயப்படாதடா, நான் 2 நாளில் வந்துடுவேன். யாருடா போட்ட? தனியாக இருந்து காட்டுறேன்டா.